ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பூரி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுற உணவு. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், உப்பு தேவை, வாட்டர் தேவை, ஆயில் தேவை. எதுக்கு வந்து கோதுமையும் மைதா மாவும் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரெண்டும் கலந்து போட்டாதான் பூரி வந்து டேஸ்டா இருக்கும். சில பேர் வெறும் மைதாவை மட்டும் யூஸ் பண்ணி பூரி போடுவாங்க, சில பேர் வெறும் கோதுமை மட்டும் யூஸ் பண்ணி பூரி போடுவாங்க. ஆனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டா டேஸ்டும் நல்லா இருக்கும், சுவையாகவும் இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு பேசன் எடுத்துக்கலாம். இப்போ அதுல வந்து இந்த 2 கப் இதை வந்து கொட்டிடலாம். இங்க பாருங்க, இது வந்து கோதுமை மாவு 1 கப், அதே அளவு மைதா. இப்போ நான் 2 கொட்டிட்டேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்தலாம். உப்பு வந்து நான் இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன், நீங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து பிசைஞ்சிடணும், தண்ணி ஊற்றி தான் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணியை ஊற்றினா அப்புறம் கொல கொலன்னு போயிடும், கெட்டியா தான் இருக்கணும். எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அதே ஸ்டேஜ்ல இதையும் பிசைஞ்சுக்கோங்க. நீங்க தண்ணி வந்து பார்த்து சேர்க்கணும், ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது. நீங்க லிட்டில் பிட்டா ஆட் பண்ணணும் வாட்டர், இல்லைன்னா அப்புறம் மாவு பூரி வராது. தண்ணியா போனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருங்க, இந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சுக்கணும், தண்ணியை வந்து பார்த்து சேர்க்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறணும், கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நமக்கு பூரி நல்லா வரும். இப்போ நம்ம இதை ஒரு மணி நேரம் நம்ம வச்சிடலாம். நம்ம 1 மணி நேரம் கழித்து பூரி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம இதில் உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சி வச்சாதான் நம்ம பூரி தேய்க்கிறதுக்கு வரும். ஸோ இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பாலாக இது மாதிரி பண்ணி நல்லா பால் பண்ணிடுங்க, ரவுண்ட் பண்ணி உருண்டை பிடிச்சிடுங்க. பூரியை பொறுத்த மட்டும் பெரிய உருண்டை தேவை கிடையாது, நம்ம சப்பாத்திக்கு பிடிப்போம்ல அவ்வளோக்கு தேவை கிடையாது. இது மாதிரி சின்ன பால் போதும். இப்போ நம்ம இது மாதிரி வச்சிடலாம். இப்போ நான் வச்சிருந்த எல்லா மாவுக்கும் பால் இது மாதிரி குட்டி குட்டி பாலாக அழகாக இழுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் ட்ரை மாவும் வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இதில் தொட்டு வந்து நம்ம தேய்ச்சி இழுத்தா தான் நமக்கு அழகாக வரும். இது வந்து சப்பாத்தி கல், அதில் தான் நான் வந்து பூரி வந்து இப்போ இழுக்க போகிறேன். இப்போ நம்ம இழுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வானலியில் வந்து ஆயில் ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. ஏன்னா பூரி போட்டு நல்லா வந்து ஆயில் கொதிச்சிருந்தால் தான் நமக்கு பூரி நல்லா வரும். சும்மா கம்மியாக கொதிக்கிறதுலாம் பூரி வராது. ஸோ நீங்கள் வந்து பூரி தேய்க்கிறதுக்கு முன்னாடியே வானலியில் வந்து ஆயிலை ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க, நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க, நல்லா ஹீட் ஆகட்டும், ஆயில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பூரியை தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பால் எடுத்து இங்கே பாருங்கள், இது மாதிரி ட்ரை மாவில் வந்துட்டு டிப் பண்ணிக்கோங்க, அதாவது நினச்சிக்கோங்க. இந்த சப்பாத்தி கல்லுலேயே வந்து கொஞ்சம் மாவை வந்து தடவிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா வரும். இப்போ நான் வந்து இப்போ தேய்க்க போகிறேன். இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். ரொம்ப இழுக்காமல் எல்லா பக்கமும் அழகாக ரவுண்டாக தேய்ச்சி பூரி மாதிரி அழகாக சேஃபாக இழுத்துக்கோங்க. இப்போ நான் தேய்ச்சி இழுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இது மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவுக்கும் நம்ம வந்து முதல்ல நான் தேய்ச்சி வச்சுக்க போகிறேன், அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஆயிலை பார்ப்போம். ஆயில் பாருங்கள், நல்லா கொதி வந்துருக்கணும், அப்போ தான் பூரி வந்து அப்போ தான் எலும்பி வரும். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நான் போட்டுறேன். சிம்மில் வைக்காதீங்க, அப்புறம் எலும்பி வராது. இப்போ நம்ம போட்டுற வேண்டியது தான். இது மாதிரி டிப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்போ தான் உப்பும். இங்கே பாருங்கள், அழகாக உப்பு இருக்குது. நல்லா டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணால் தான் நமக்கு பூரி வந்து உப்பு. இங்கே பாருங்கள், இப்போ அந்த பக்கம் வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணிடுங்க. பூரியை பொறுத்த மட்டும் ரொம்ப, அதாவது ப்ரௌன் ஆனால் நம்ம எடுத்துடலாம். ஆயிலை வந்து இப்படி மேலே அள்ளி இப்படி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா உப்பும், நல்லா வேகும். அவ்வளோதான், நம்ம எடுத்துட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், அழகாக உப்பு எவ்வளோ சூப்பராக நமக்கு பூரி கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். எடுத்து நீங்கள் வந்து கேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்த பூரி போடுறேன். இப்போ வந்து எண்ணெயில் டிப் பண்ணால் மட்டும்தான் உப்பு. இங்கே பாருங்கள், டிப் பண்ண உப்புது பார்த்தீங்களா? உப்புனா தான் பூரி வந்து பூரிக்கு உள்ள இதே வந்து உப்புறது தான், அப்போ தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பிசைகிற பக்குவமும் இருக்குது, நான் சொல்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அழகாக உப்பி வந்துருக்கு. அது மாதிரி ஆயிலை ஃபுல்லாக ஹீட் பண்ணிக்கிட்டு தான் போடணும், இல்லைனா இது மாதிரி உப்பும் உப்பாது. நமக்கு சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன மேட்ச் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு பூரி கிழங்கு ரொம்ப மேட்சாக இருக்கும், ரொம்ப ஈஸியானது தான். நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சு இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அழகாக உப்பி அதாவது சூப்பரான பூரி கிழங்கு. நீங்கள் பாருங்கள், நல்லா புஷ் இருக்குது, சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.